ஓம் அகத்தீஸ்வராய நமக. என் வாக்கிலும் என் சிந்தையிலும் அமர்ந்து அருள் தரும் அகத்தியர் திருவடிகளே சரணம். இந்த 2026ஆம் ஆண்டு சித்திரை மாதம் முதலாகவே சவால்களை தாண்டி சாதனை செய்யும் ஒரு அற்புத ஆண்டுனே சொல்லலாம். ஆண்டின் துவக்கத்திலே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலும், ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்கள் பாக்கிய ஸ்தானமான 9ஆம் இடத்தில் குரு பகவான் உச்ச ஸ்தானத்தில் உச்ச குரு பகவானாக அமரப்போகிறார். அதனால் உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் செல்வ செழிப்போடு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஆண்டுனே நம்ம சொல்லலாம். தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய நேரம். அதே போல உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்கு. இதனால் வரை நீங்கள் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையுமே உங்களுடைய விடாமுயற்சியின் காரணமாக அதிலெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நேரமாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்குது. அதே மாதிரி சமுதாயத்தில் இது நாள் வரைக்கும் பெயர் புகழ் கிடைக்காத விருச்சிக ராசி நேயர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டுனே நம்ம சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டுனே சொல்லலாம். பழைய கடன்களை எல்லாம் அடைத்து அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அற்புத ஆண்டுனே சொல்லலாம். அதே மாதிரி நீண்ட நாள் நிலுவையாக இருந்த பிரச்சனைகள் அத்தனைக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய, உங்கள் பக்கம் சாதகமாக ஆகக்கூடிய ஒரு அற்புத ஆண்டுனே சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா சொத்தில் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும் உங்களுக்கு. அதுலேருந்து உங்களுக்கு சாதகமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டுனே நம்ம சொல்லலாம். வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில உயர்வும் சம்பளத்துல உயர்வும் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய நேரமா இருக்கு. அதே போல வேலையில இருக்கிறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்காத நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் உழைப்புக்கேற்ற உங்களுக்கு தகுதிக்கேற்ற ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டுனே நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பணியிடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். மேல் அதிகாரியிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேணும். அதே மாதிரி இருந்தீங்கனாலே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம்னே நம்ம சொல்லலாம். தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் வளர்ச்சியும் நல்ல லாபமும் கிடைக்கும். அதே மாதிரி புதிய வகை தொழில் செய்கிறவங்களுக்கும் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் மூலம் அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக தான் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும். அதனால வார்த்தைகளை கொட்டி விட வேண்டாம். வார்த்தைகளை அளந்து பேசுங்க. உங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது ரொம்ப பொறுமையா நிதானமா பேசுங்க. அப்போதான் குடும்பத்துல நல்லது நடக்கும், மகிழ்ச்சியா இருக்கலாம். இதுலயெல்லாம் நீங்க கவனமா இருந்துக்குங்க. அதே மாதிரி உங்க பிள்ளைகள்னால உங்களுக்கு பெயர் புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமா அமைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் குடும்பத்துல மழலை செல்வம் கிடைக்கல அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமா அமைஞ்சிருக்கு. சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாம் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் அந்த விருச்சிக ராசி நேரத்துக்கு இது ஒரு அற்புதமான ஆண்டுன்னு நம்ம சொல்லலாம். அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமா அமைஞ்சிருக்கு. அது மாதிரி முன்னோர்களோட ஆசையும் உங்க குலதெய்வத்தோட ஆசையும் இந்த நேரத்துல பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டு. அதே மாதிரி ஆலய பணிகளுக்கெல்லாம் சென்று அங்கெல்லாம் ஆலய வழிபாடெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரம். இதனால உங்களுக்கு நல்லதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டுன்னே நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் ஆண் பெண் இருபாலருக்கும் நல்ல வரன் கிடைச்சி திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டுன்னே இந்த ஆண்டை நம்ம சொல்லலாம். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்துல சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படக்கூடும். குறிப்பாக செரிமானத்துல பிரச்சனை, இரத்த அழுத்தம் ஏற்படுறது, உடல்ல சூடு காரணமாக பல பிரச்சனைகள்லாம் வரும். அதனால சரியான உணவு பழக்க வழக்கங்களை நீங்க கடைபிடிச்சாலும் உடல்ல ஓய்வு கொடுத்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நேரமா இருக்கு. இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. அதே மாதிரி பயணங்கள்ல போது வண்டி வாகனங்களை ஓட்டும் போது அவசரப்பட்டு ஓட்டாதீங்க. மெதுவா நிதானிச்சு ஓட்டுங்க. அப்பதான் விபத்துக்கள் எல்லாம் தவிக்கலாம். இது கவனமா இருங்க இந்த நேரத்துல.
அதனால முன்னெச்சரிக்கையா ரொம்ப கவனமா நீங்க வண்டி வாகனத்தை ஓட்டும் போது பார்த்து ஓட்டிட்டு வாங்க. ஆக மொத்தத்துல இந்த 2026 முழுவதுமே உங்களுக்கு கிரக தோஷத்திலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமானே உங்களுக்கு வந்திருக்கார். அதனால சனிக்கிழமை அன்னைக்கு உங்க வீட்டுல விளக்கேற்றி வச்சு நல்ல முருகப்பெருமானை வேண்டி ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை முருகப்பெருமான்கிட்ட கோரிக்கையா வச்சுட்டு நல்ல மனமாற மனமுருகி வேண்டிக்கிங்க. அப்படி வேண்டின உடனே உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் தெரியும். அதிலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமான் நம்மளுக்கு துணையா வந்து இருக்கிறாருன்னு. அதனால தொடர்ந்து வரக்கூடிய சனிக்கிழமை உங்க வீட்டுல இதே மாதிரி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தாலே நீங்க நினைக்கக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை செயலுக்கும் முருகப்பெருமானே உங்களுக்கு துணையா இருந்து உங்களை காவல் காத்து உங்க எடுக்கிற முயற்சி அத்தனைக்கும் வெற்றியை கொடுப்பார் உங்களுக்கு. அதனால முருகப்பெருமானே வந்திருக்கிறதுனால அவரே உங்களுக்கு கவசம் போல காப்பாற்றுவார். அதனால உங்களுக்கு மனதுல மகிழ்ச்சியும் குடும்பத்துல ஒரு சந்தோஷமும் வேலை செய்யற இடத்துல நல்ல நிலைமையும் தொழில செய்யற இடத்துல நல்ல லாபமும் உடல்ல உள்ள பிரச்சனை அத்தனையும் நீங்கி உடல்ல நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு மாற்றமும் கிடைச்சி நல்ல நிம்மதியா இருப்பீங்க. இந்த முருகப்பெருமானே உங்களுக்கு துணையா இருப்பாரு. அதனால தொடர்ந்து இந்த வழிபாடை செஞ்சுக்கிட்டு வாங்க. அதே மாதிரி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்கள் உறவினருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அதே போலவே நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கும். ஓம் அகத்தீஸ்வராய நமக.